ஐபிஎல் தொடரில் மும்பை மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சச்சின் டெண்டுல்கரோட மகன் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு மும்பை அணி வாய்ப்பு வழங்கினாங்க. நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து மும்பை அணி வெளியேறிய நிலையில் தங்களோட கடைசி போட்டியான இந்த போட்டியில் விளையாட முதல் முறையா அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஐபிஎல் தொடரோட 68வது லீக் போட்டியில சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதவிருக்காங்க. இந்த போட்டி இரு அணிகளுக்கும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாழ்வா சாவா போட்டியா இருக்கு. பெங்களூரு சின்னசாமி மைதானம் அமைந்திருக்கும் பகுதியில் இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதால ஆர்சிபி ரசிகர்கள் கவலையில இருக்காங்க. ஒருவேளை போட்டி மழையால ரத்தானா சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்படுது. மும்பை அணி வீரர் டேவல் பிரவிஸ் மைதானத்துல பயிற்சியின் போது கேலரியில இருந்த சிறுவர்கள் கிட்ட பந்த போட்டு கேட்ச் பிடிக்க வச்சு விளையாடினார். பதிலுக்கு அந்த சிறுவர்களும் டேவல் பிரவிஸ் கிட்ட பந்த கேட்ச் போட்டு விளையாடினாங்க. இந்த வீடியோவை தங்களோட சமூக வலைதள பக்கத்துல மும்பை அணி நிர்வாகம் பகிர்ந்திருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் ஹைதராபாத்ல இருக்க ஒரு அரசு பள்ளிக்கு சென்று அங்கு படிக்கும் மாணவர்களோட கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்திருக்கார். பேட் கமின்ஸிற்கு ஒரு பள்ளி மாணவர் பந்து வீச அதை அவர் தடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாக்கப்பட்டு வருது. ஆர்சிபி என்பது எனக்கு வெறும் பெயர் இல்ல, இட்ஸ் மை எமோஷன் சொல்லி இருக்காரு அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ். மேலும் ஆர்சிபி அணியோட தான் மிகவும் உணர்வுபூர்வமாய் இணைந்திருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.